மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம் என்பது மிக்க ஒரு சோஃபஸ்டிகேட்டட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர், எத்தனையோ ஆன்மாக்கள், எத்தனையோ உலகங்களுக்கு சென்றவங்க எல்லாருமே இந்த உலகத்திற்கு வந்து இங்கே செய்ய வேண்டிய செயல்களாகட்டும், கற்றுக்க வேண்டிய பாடங்களாகட்டும் எல்லாமே கற்றுக்கிறதுக்காகவும், அனுபவங்கள் பெறுவதற்காகவும், செய்ய வேண்டிய செயல் செய்கிறதுக்காகவும் வந்திருக்காங்க. ஒன்று ரெண்டு உலகங்கள் கிடையாது மாஸ்டர்ஸ். நிறைய உலகங்களுக்கு சென்றவங்க எல்லாமே வந்திருக்காங்க. அதற்காகவே ஒருத்தர் ஒரு மாதிரி பிஹேவியர் ஆகட்டும், திங்கிங் ஆகட்டும், அவங்களுடைய பர்பஸ் ஆகட்டும், நிறைய வகையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகம் என்பது ஒரு காஸ்மிக் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்மிக் போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே ஒரு உலகம் கிடையாது, நிறைய உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவைலபிளாக இங்கே இருக்கும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு சூரிய உலகத்திற்கு போனா அங்கே சூரிய உலகத்திற்கு சென்றவங்க மட்டுமே இருப்பாங்க, வேற ஒரு யாருமே இருக்க மாட்டாங்க. தே ஆர் நாட் அலவுட். அந்த மாதிரி ஒவ்வொரு உலகத்துல ஒரு தனிப்பட்ட மனிதர்களாகட்டும், ஆன்மாக்களாகட்டும் இருப்பாங்க. ஆனா இந்த பூவுலகம் என்பது மிக்க சோஃபஸ்டிகேட்டட். எதுக்காக அப்படின்னா, எல்லா உலகங்களுக்கு சென்றவங்க எல்லாமே இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அர்த் இஸ் எ ஃப்ரீ பிளானட், யார் வேணும்னாலும் வரலாம். இங்கே இந்த அர்த் எதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு காஸ்மிக் லைஃப் அப்படின்றது இங்கே தான் கிடைக்கும். காஸ்மிக் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, காஸ்மோஸ் என்ன, காஸ்மோஸ் அப்படின்னா எல்லா உலகங்களும் ஓவர்லேப் ஆக்கி இருக்கிறது தான் காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே காஸ்மிக் லைஃப் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த உலகம் என்பது கிரியேட் பண்ணிருக்காங்க. இங்க இல்லாதது எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. அந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாமே. இப்போ நீங்க பார்த்துருக்கிறீங்க, நாம சமைக்கிற உணவு, அந்த உணவுக்கு சென்ற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு வேர்ல்டுல இருந்து வந்திருக்கு. இந்த இன்டர்நெட் டெக்னாலஜி ஆகட்டும், வெப்சைட் ஆகட்டும், வெப் ஆப் ஆகட்டும், மொபைல் ஆப் ஆகட்டும், இந்த டெக்னாலஜி எல்லாமே ஒரு வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்கு. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் ஃபீல்டு, இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. இந்த ஒன்னொன்னும் ஒரு உலகத்திலிருந்து இம்போர்ட் பண்ண டெக்னாலஜிஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்ரிபடி ஆர் கான்ட்ரிபியூட்டிங். ஒவ்வொரு உலகத்திற்கு சேர்ந்த டெக்னாலஜிஸ் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் இந்த உலகத்துடைய நன்மைக்காக. யாருக்கு நன்மை? இங்கே இருக்கும் அனைவருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக they are sending the technologies. அனைத்து டெக்னாலஜிஸும் இங்கே வச்சு ஒரு கம்ஃபர்ட் ஆகட்டும், ஒரு லர்னிங் ஆகட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே வரும் எல்லா ஆன்மாக்களுக்கும் எல்லா வகையான உலகங்களுக்கு சென்ற டெக்னாலஜிஸ் மூலமா ஒரு அனுபவம் என்பது வருது. தட் இஸ் கால்ட் அஸ் காஸ்மிக் லைஃப் மை டியர் ஃப்ரெண்ட். ஸோ இதே மாதிரி ஒரு பௌதிகமான டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதே போல் கண்ணுக்கு தெரியாத டெக்னாலஜிஸ் கூட நிறைய இருக்கு. அந்த டெக்னாலஜிஸ் தான் ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜிஸ். தியானம், ஆன்மீகம், ஆஸ்ட்ரல் டிராவல், இந்த விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத டெக்னாலஜிஸ். இந்த டெக்னாலஜிக்கு ரா மெட்டீரியல் எது அப்படின்னா காஸ்மிக் எனர்ஜி. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லோரும் காஸ்மிக் சிட்டிசன்ஸ் அல்லது காஸ்மிக் சோல்ஸ். இந்த பூலகம் என்பது ஒரு காஸ்மிக் போர்ட். இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு காஸ்மிக் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்கிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் காஸ்மிக் எனர்ஜி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எனக்கு வந்த மெசேஜ் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாம் எல்லோரும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு we have to contribute. நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். எங்கிருந்து வந்திருக்கேன். சில ஆன்மாக்கள் எப்படி வருவாங்க அப்படின்னா, அவங்களுடைய உலகத்திலிருந்து வரும்போது அவங்களுடைய பர்பஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த டெக்னாலஜிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு வேர்ல்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு
இங்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்மாக்கள் கூட இருக்காங்க. ஸோ யார் எந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம தியானம் பண்ணாக்க இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுது. ஸோ நிரந்தரம் அதிகமான நாள் வருடங்கள் எல்லாமே இங்கே நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா பி ஏ வெஜிடேரியன் அண்ட் யூஸ் பிரமிட்ஸ். எதுக்காக அப்படின்னா பிரமிட் மூலமாக நிறைய உலகங்களுக்கு கனெக்ஷன் என்பது நம்மளுக்கு வரும். அதுக்காக யூஸ் பிரமிட்ஸ், தியானம் பண்ணுங்க மற்றும் சைவ உணவாளர்களாக ஆகுங்கள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் நன்றி.